அன்புக்குரியவர்களை மீண்டுமாய் உங்கள் யாவையும் புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட பகுதி 1 அதிகாரம் 8 ஒரு 12 வசனங்கள் வாசிக்க கேட்டோம். இது ஒரு சிறப்பான பகுதி. 1 பேதுரு 3 அதிகாரம் முதலிருந்து குடும்பத்தை பற்றி சொல்கிறார். குடும்பம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், குடும்பம் சிரமமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நாம் மன்னிக்கும் ஆண்டவராய் நாம் பிறரை மன்னிக்கணும், பிறரோடு நாம் உறவு கொள்ளணும் சொல்லிட்டு அந்த 11ஆம் வசனம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நம்ம பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை நாடி, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை நாடி. அப்படி இருக்கிறப்போ நீதி தீமை செய்வதற்கோ கத்தடி முகம் விரோதமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தினடி அதை பின்தொடர கடவுள், சமாதானத்தை தேடி பின்தொடர கடவுமா. அப்படி பின்தொடரப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று தெளிவா அந்த பவுலடிகள் அந்த வசனத்துல சொல்றாங்க. அது மட்டுமல்ல, தீமை செய்வதற்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன விண்ணப்பம் சொல்றோமோ அதை கவனமா லிசன் பண்றேன். இதை சாலமோன் சொல்றப்போ, சாலமோன் ராஜா சொல்றப்போ 2 நாளாகும் 7 அதிகாரம் 14 வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பிள்ளாத வெளியே விட்டு திரும்பினான். பரலோகத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்குங்கிறார். ஆலயத்துக்குள்ள நாம் ஆண்டவத்தை நோக்கி பார்க்கிறப்போ அவருடைய நாமத்தை பெற்ற நாம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், ஹம்பிள் பண்ணணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், அவருடைய முகத்தை தேடணும், சீக் டு த ஃபேஸ், அவர் முகம் இங்கே இருக்கான்னு தேடணும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய விண்ணப்பத்தை சொல்கிறோம், ஆண்டவர் இங்கே இருக்கிறாரான்னு பார்க்கணுமா. பார்த்துட்டு இல்லைன்னா தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பி நம்மகிட்ட எதுக்கு ஆண்டவர் என் கூட இல்லை. நீதிமொழிகள் 15:29 சொல்கிறார், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், துன்மார்க்குடைய ஜெபங்கள் கேட்கப்படலை, துன்மார்க்குடைய நினைவுகள் அருவருப்பானவைகள் என்று நீதிமொழிகள் 15 சொல்கிறாங்க. துன்மார்க்கனுக்கு எனக்கு சம்பந்தம் ஏது, அதனால் நான் தூரமாக போயிட்டேன் உன்னை விட்டு. நீ தேடுறப்போ என் முகத்தை நீ தேடுறப்போ நான் இருக்கிறேனான்னு நீ கொஞ்சம் நோக்கி பாரு, உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்ம நீதிமானாய் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தன்னைத்தானே ஜீவபலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை ரட்சித்து விட்டது. நான் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை சொல்றப்ப இன்னைக்கு சொன்ன அழகா, பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடும், ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை தீமையை கிறிஸ்து நாமத்தை நாங்கள் விட்டு விலகலை, கிறிஸ்து நாமத்தை விட்டு விலகிறதுக்கு தீமையை நாங்கள் விடுறோம் என்று நம்ம அதில் சொல்கிறோம். அந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தில் நம்ம அப்படி ஜெபிக்கிறப்போ நம்முடைய ஜெபம் அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஒரு விஞ்ஞானியும் அவருடைய நண்பரும் ஒரு மலை பிரதேசத்தில் நடந்து போனாங்களாம். கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு மலை பிரதேசம், நிறைய வண்டி போய்கிட்டு வந்துட்டு இருக்கு சத்தமாக. அந்த விஞ்ஞானி சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தேரையுடைய சவுண்டு கேட்குது. தேரை என்பது கல்லுக்கு அடியில் இருக்கிற ஒரு சின்ன தவளை மாதிரி ஒரு பூச்சி, அது கீக்குன்னு கேட்குது. அது ஒரு கல்லுக்கு அடியில் ரொம்ப உள்ள தள்ளி ஒரு கூலிங்கான இடத்துல இருக்கும், ஒரு குளிர்ச்சியான இடத்துல. அவர் சொல்கிறாரு, அப்போ கூட சொல்ல, இல்லைங்க நீங்கள் எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ வண்டி வருது, இந்த வண்டியோட சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது இன்னும் சொல்கிறார். இல்லைப்பா, ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, நல்லா அந்த சத்தம் எனக்கு லிசன் பண்ணுது, ஒரு தேரை கூப்பிடும் சத்தம் கீ என்று ஒரு சவுண்டு கேட்குது. எப்படி ராத்திரி நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் இருட்டில் நடந்து போனீங்கன்னா அந்த தவளை தண்ணிக்குள்ளேருந்து அந்த கூப்பிடும், அதாவது நூலும் தன் வாயார் கெடுங்கிற மாதிரி அந்த தவளை பப்பப் பப்பப் பப்பப்னு அப்படி கூப்பிடும். அப்போ அதில் இங்கே நிறைய தவளை இருக்குது, தவளை இருக்கிறதால பக்கத்தில் பாம்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தான் தவளை கூப்பிட்றப்போ அந்த பாம்பு அதை தேடி அந்த தவளையை தூக்கிட்டு போயிடுமா. அதே மாதிரி தேரியுடைய சத்தம் இருக்குனாரா, அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. ஆனால் அவர் இருக்குப்பா, சத்தம் வருது, நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறப்போ
அதை சுற்றி பார்த்து ஒரு கல் இருந்துச்சு, ஒரு பெரிய கல். அதை தூக்கி பார்த்தா அது கீழே ஒரு சின்ன தேரை இருந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கு. ஒருவேளை இதுதான் நம்ம எந்த இடத்துல கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபித்து கொண்டிருக்கப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் அப்படி செவிகள் கவனித்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்றார், கண்கள் நான் மூடலை, என் கண்கள் திறந்தவைகள்னு சொல்றார். அதுதான் நீதிமான்களுடைய கர்த்தருடைய கண்கள். அது யாரை நோக்கி பார்க்கிறார்? நீதிமான்களை மட்டும். நம்ம எப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர்கிட்ட பெறுறோமோ, இன்னைக்கு செய்த பாவங்கள் என்று இரவு பகல் நேரத்தில் தகப்பனே இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம், நமக்கு நம்மளுடைய உள்மனம் நம்மோடு பேசும், நீ இந்த பாவங்கள் செய்திருக்கிற, அதனால உனக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வேதனை என்று. ஏன்னா நீதிமன் ஒரு இடத்துல சொல்றார், ஏழை கூப்பிட்டார், இந்த ஏழை கூப்பிட்டார், அவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கும் ஆண்டவருங்கிறார். சங்கீதம் 4:3 சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் செவி கொடுப்பார். பக்தி உள்ளவன்னா அந்த திருவிழியத்தில் சொல்லுது, தமக்கு அன்பானவனை, அவருக்கு யாரு பிடிக்குதோ அன்பானவனே சொல்றார். இங்க நம்ம பவர்ல பக்தி உள்ளன்னு சொல்றாங்க, தமது பக்தி உள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு, நோக்கி கூப்பிடுகையில் செவி கொடுக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறார். ஒருவேளை சங்கீதம் 138 நான் கூப்பிட்ட நாளிலே, நம்ம எப்போ கால் பண்றோமோ கூப்பிட்ட நாளே ஆண்டவரை நோக்கி எப்போ கூப்பிட்டோமோ, ஒருவேளை இன்னைக்கு செல்லு நம்மகிட்ட இருக்கு, செல்லில் கூப்பிடுறப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறார், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் இல்லை, ஏதோ ஒரு வியாதி அவருக்கு வந்திருக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் நீங்கள் உங்கள் அழைப்பை ஏற்க மறுக்கிறார். இதுதான் சரி. ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ அவர் ரிசீவ் பண்ண மாட்டவர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு செவி கொடுத்து நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ, ஏன்னா அவருடைய கண்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கழுகு எப்படி கோழி குஞ்சை தேடிக்கொண்டிருக்கோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அதான் ஏசாயா 58:1 சொல்ல, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஏசாயா 58:9 சொல்லு, கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதான் தாவீதையா சொல்றப்போ சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே மை சென்டர் லார்ட் சொல்றார். சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி அழைத்தேன். எப்போ கூப்பிடுறேன்னா எனக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போதான் ஆண்டவரை நோக்கி நான் அழைத்தேன். இந்த 7 மாதங்களை முடித்து 7 மாதத்தில் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறப்போ எவ்வளோ கண்ணீரான வாழ்வு, எவ்வளோ அமைதி இல்லை, எவ்வளோ வேதனை, துன்பங்கள். விரலுக்கு தகுந்தது வீக்கங்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை மத்தியிலும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கூப்பிடுறப்போ எனக்கு அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவர் எனக்கு உண்டான நெருக்கத்திலே, கடந்த மாதத்தில் இங்கே வரல, தூத்துக்குடி மாவட்டத்தில் மெஞ்ஞானபுரத்தில் மெசேஜ் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை நம்புங்கள், பிலிவிட்லாம் அதே வார்த்தையை தான் இந்த மாதமும் எனக்கு ஆண்டவர் தருகிறார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை நம்புங்கள், பிலிவிட் லார்ட் பிலிவிட், கர்த்தரை நம்புங்கள். எப்படின்னா அவருடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கு. இந்த யோசபாத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராஜா. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தில் இருந்து அவருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாகால்களை தேடாமல் கர்த்தரை தேடி, உலக பிரகாரமா எந்த மனிதனையும் அவர் தேடல, அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை தேடுறாரு. 2 நாளாகவும் 20 அவருக்கு கீழே சொல்றாரு. அதனால கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். லார்ட் வித் அஸ். நம்ம பேரை போட்டுக்கலாம். நம்ம உலக பிரகாரமா யாரையும் தேடாம ஆண்டவரை மட்டும் தேடுறப்போ அவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நம்மோடு எப்பவுமே இருக்கும் ஆண்டவர். இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட மக்கள் வர்றாங்க. யோசபாத் அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் மனுஷரும் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆனா யோசபாத் சொல்றாரு, கர்த்தருக்கு தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு
3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தனக்கு எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகள் வந்தோன்னே தன் படையை அவர் தேடலை, தனக்கு உதவி செய்யும் மக்களை தேடலை. 3வது வசனத்தில் வந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பாஸ்டிங் இருங்க, நம்ம பாஸ்டிங் இருக்கோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னு சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் யோசபாத் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு சீக் டு தி லார்ட் ஒன் ஃபேஸ் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார். தனக்கு விரோதமாய் கஷ்டங்கள் வந்தப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார். நாமும் நமக்கு எப்போ தேவையோ அந்த தேவைகளின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் ஒருமுகப்பட்ட மக்களாய் கூப்பிடணும். ஸோ அது மட்டுமல்ல, 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகத்தில் யூதா ஜனங்கள் இயேசுவை கூடி வர சபையிலே நின்று ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறார். கர்த்தரை தேட ஒருமுகப்படுறாரு. அடுத்து அவர் ஆலயத்தில் வந்து தேட ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அந்த 2:20-12 பார்த்தீங்கன்னா, எங்கள் கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்றார். பேதுரு சொல்றப்போ கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குங்கிறாரு. ஆனா இங்க யோசபாத் சொல்றப்போ உம்முடைய கண்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்குப்பா, நீங்க எங்க நிலைமையை, எங்க கஷ்டம், எங்க வேதனையை நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, மக்களை பார்த்து 2 நாளாம் 20-15-17 சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. 15ஆம் வசனத்திலும் சொல்றாரு, 17ஆம் வசனத்திலும் சொல்றாரு, நான் பயப்படாமலும் கலங்காமலும் என்று இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் நம்முடையதல்ல, உங்களுடையதல்ல. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை என்பது போராட்டம். பெருமான் பாடுவோம், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, மனவரே சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல பிரைஸ் டு தி லார்ட், கர்த்தரை துதியுங்கள், எப்பொழுதும் தோத்திரம் செலுத்துங்கள்னு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எதிரி 3 நாடு ஒன்றா வந்து நிற்கிது, இவர் தனியாக நிற்கிறாரு. இவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க, டு நாட் அஃப்ரைட், டு நாட் ஷேக், நீங்கள் கலங்காதீங்க, இது கர்த்தருடைய யுத்தம், நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற ஆண்டவர் அவர். இந்த 7 மாதங்கள் கடந்து வந்து 8வது மாதத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் எப்படி சந்திச்சோன்னு தெரியல, காலேஜ் ஃபீஸ் எப்படி சந்திச்சோன்னு தெரில, இந்த மாதத்தில் என் கணவருக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம் இருந்துச்சு, வேலைகள் இல்லை, இதுக்கு மத்தியில் நான் எப்படி போனேன்னு தெரில, இந்த மாதத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக மழை இருந்தது, நாங்கள் அந்த தொழிலை எப்படி நடத்தணும்னு தெரில, என் பிள்ளைக்காக நான் ஜெபித்த என் ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதுன்னு தெரில, இந்த மாதத்தில் இவ்வளோ மரண படுக்கைக்கு போனேன், ஆனால் மரண படுக்கைக்கு போய் கடைசி தான், ஆனால் ஆண்டவர் மீண்டும் எங்களோடு வந்தார். கர்த்தென யுத்தம் கர்த்தருடையது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரும். அந்த யாத்திராமத்தில் சொல், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீதிமொழிகள் 21-29, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் இங்கே சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், இது கர்த்தருடைய வார், இந்த வார் வந்து நம்முடையது இல்லை, கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அது மட்டுமல்ல, அவங்க அதுக்கப்புறம் ப்ரைஸ் பண்ணுறாங்க ஆண்டவரை. எப்படி நெகேமியா அந்த எரியோக்குள்ளே போன ஜோசுவா கர்த்தரை துதித்தார, 7 முறை துத்தி வந்து துதிச்சாங்க, அவ்வளோதான். ஒரு சகோதரி ஸ்கூலில் ஒரு யூத் மீட்டிங்கில் பேசினாங்க, அந்த எரியோவுடைய சுவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து 6 அடி அகலமா, 6 அடி அகலமா, இவ்வளோ பெரிய சுவரா, பீரங்கினாலும் இடிக்க முடியாதான். ஆனால் வெறும் துதிச்சாங்க, அந்த சுவர் விழுந்ததுன்னு அந்த அம்மா ஒரு நல்ல நெட்டில் டவுன்லோட் பண்ணி சொன்னாங்க. ஒரு சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து நல்லா பேசக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. அதே மாதிரி உனக்கு விரோதமாக 7 பேர் வருவாங்க, ஆனால் ஒருத்தர் ஒரு வழியா 7 வழியா ஓடிப்பாங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்தவித ஆயுதமும்
பொதுவாக இதுதான் பிலிவிச்சு, கர்த்தரை நம்புங்கள். அவங்க துதிச்சாங்க, துதிக்கிறப்ப சொல்றார் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அடுத்து 21 சொல்றார் கர்த்தரை துதியுங்கள். பிலீவ் இட் லார்ட், பிரைஸ் டு தி லார்ட். விசுவாசித்து ஆண்டவருக்கு ஆண்டுடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும். ஆண்டுடைய சித்தம், உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு கொடுங்க. யாக்கோபு உமக்கு சித்தமானால், நம்ம இதை தான் தாங்கன்னு கேட்கக்கூடாது. உமக்கு சித்தமானால் எனக்கு கொடுங்க. அப்படி நம்ம ஆண்டவரை துதித்து அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்போ 22ஆம் வசனத்தில் ஒரு வெட்டுண்டு விழுந்து போனார்களாம். எவெல்லாம் வந்தானோ அவனுக்குள்ளே அவன் வெட்டிக்கிட்டானா. 2 ராஜாக்களில் எலிசா காலங்களில் இது நற்செய்தி அறிவிக்க நாள் விரோதமாக அந்த மக்கள் அவங்களே தன்னை துணியை காண்டில் துண்டை காணன்னு ஓடிட்டான். இவனே வெட்டி வெட்டி அவன் செத்து போனாங்கிறார் அந்த 22ஆம் வசனத்தில். இவர் ஒன்றுமே பண்ணல. AK-47 எடுக்கலை, அருவா எடுக்கலை, கத்தி எடுக்கலை. ஒரே கர்த்தரை நம்பினாங்க, துதித்தாங்க. அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காத போயிடுச்சு. இதுதான் ஜீவனுள்ள ஆண்டவர். நாம் ஆண்டவரை நோக்கி துதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எவ்வளோ நாட்கள் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய அன்பு சகோதரர் SP முத்துசாமி ஐயாவுடைய துணைவியாரை பார்த்த 2 நாளைக்கு முன்னால் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஒரு தமிழ் வைத்தியம் வாங்க போன இடத்துல கொலஸ்ட்ரால் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கடைசி ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அவங்கள நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு ஐடியா பக்கத்தில் SRM ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு தெளிவான வாழ்வை கொடுத்தார், ஒரு அற்புதமான வாழ்வு. மரண படுக்கைக்கு போயிட்டு நிச்சயமாக மரணமாங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வியாதி வந்த மாதிரிங்கிற அறிகுறியே இல்லை. இதுதான் உயிருள்ள ஆண்டவர். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் எப்போவுமே அவர் சைட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறார், நம்மளை கைவிடலைங்கிறார். அவர் பார்த்த ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஓவர் த ரைட்னஸ் அண்ட் ஹீஸ் இயர்ஸ் அண்ட் ஓப்பன் டு த prayers for face against to devil. துன்மார்க்கருக்கு கர்த்தர் கேட்கல. எதுக்கு ஏன் கேட்கல? எதுக்கு ஏன் சுகம் இல்லை? எதுக்கு எனக்கு விடுதலை இல்லை? என் வாழ்வு ஏன் விடுதலை இல்லை? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். துன்மார்க்குடைய ஜெபங்கள் கேட்கப்படல. துன்மார்க்குடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி காலை நேரத்தில் தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எனக்கு இந்த காலை வேளையில் இந்த காலை வேளையில் கேட்கிறப்போ அவர் நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், பாதுகாப்பேன், வாக்குத்தத்தம் வாழ்க்கையை தந்து நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதவன பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் தந்து வழிநடத்தி வந்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ சம்பவங்களை பார்க்குறோம். கேரளாவில் 400-500 பேர் இறந்துட்டாங்க. வீடு இழந்து யார் எப்படி பேர் இருந்தாலும் சொல்ல முடியாதவரை இறந்துட்டாங்க. டெல்லியில் 3 IAS படிக்கும் மாணவர்கள் தள்ளியில் போயிட்டாங்க. எவ்வளோ கொடூரமான காலங்கள் வாழ்கிறோம். அது ஆண்டவர் இவை பொழுதுனை கைவிட்டேன், ஒடுக்கப்பட்ட இறக்கங்களால் நான் சேர்த்து கொண்டேன் வார்த்தையின்படி இவை பொழுது கைவிட்டிருந்தாலும் ஒடுக்கமான இறக்கங்களால் நம்மை பாதுகாத்து வருகிறார். எத்தனை பலகைகள் வந்தாலும் சரி, கொடூரமான காயங்கள் வந்தாலும் கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? அவன் நோக்கி பார்க்கலாமா? Thank you.
நல்ல தகப்பனே, மாதத்தில் முதல் நாள் காலை வேலைக்கா நன்றி ராஜா. யோசபாத் சொன்னது போல யுத்தம் முடியுது, எங்களுக்கு யுத்தம் பண்ணுவீர் சொல்லி துதித்து பாடும்போது எவ்வளவாய் மகிமைப்படுகிற சாமி. இந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க சாமி. கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்பட கிருபை தாங்க. விரைகமான பிள்ளைகளை பலப்படுத்தி நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற கிருபை தாங்க. பிள்ளைகளுக்கு தலைமையான காணிக்கைக்காக நன்றி ராஜா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பது தசமாலம் கொண்டு வந்து என் பண்டசாலை கொடுங்கள். வானத்தின் பலகணியை திறந்து உடைய ஆசிரியம் இருப்பேனோ என்று சோதித்து பார்த்து சொல்ல வார்த்தைப்படி பிள்ளைகளை விசேஷித்த கரம் கொண்டு காத்துக் கொள்ளுங்க. கிருபை சொல்லுகட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மோடு இருந்து நீங்கள் தேவனை முடுக்குமானாமல் ஆதர இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடுவது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் சரிமுறைப்படுத்தின தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடுவது. அறுவடை மிகு